ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. அப்பப்போ நான் தனியாக வந்துடுவேன். சாம் தயாராக தூங்கிடுவார். ஸோ அவங்களாம் இப்போ கிச்சனில் இருக்காங்க. இப்போ அடுத்து கறி வாங்கிட்டோம், இறா வாங்கிட்டோம், காய்கறிலாம் வாங்கிட்டோம். இப்போ அதை வந்து சமைக்க போகிறோம். ஸோ அங்கே நம்ம போயிடலாம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன நம்ம சமைக்கிறோன்றதை பார்த்துடலாம். சரிங்களா? அப்படி நம்ம சமைக்கிற கிச்சனுக்கு போயிடலாம் வாங்க. Maria, take that night people to Maria. Maria, cheers it on the glass of Maria. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி சமையல் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னையும் பாருங்கள், காலையில் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்குன்ட்டுன்னு. செம்ம டைட்டு வேலை ஃப்ரெண்ட்ஸ். சமையலில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. பசங்களை நான் மட்டும் தான் இருந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு, ரசம், சிக்கன் தொக்கு, எறா ஃப்ரை, சித்தி சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இப்போ அடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிற பிளான் இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு அங்கே சில பல மேட்டர் இருக்குது. Later that same evening. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. தூங்கிட்டு இப்போ சர்ச்செல்லாம் பார்க்க போகிறோம். செம்ம சவுண்டு கேட்குதா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருப்பேன். ஃபுல்லாக அவ்வளோ கிளி இருக்கு, அவ்வளோ கிளி. இந்த கிளி சவுண்டு கேட்காம என் சவுண்டு கேட்கணும் தான் நான் இவ்வளோ கத்தி பேசுகிறேன். அதை தாண்டி கிளி சவுண்டு கேட்டுச்சுன்னா அதுக்கு நம்மளால அது நேச்சுரல் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறோமா இல்லை என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றது அவங்கள கேட்டாலே தெரியும். இந்த கௌசிக் கொண்டா ஜாலியாக பண்ண போகிறோம். வெளியே போகலாம் இப்போ. ஓகே, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நம் உள்ளத்தின் இயக்கங்களை ஒழுங்கிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை எண்ணப்பட்ட நம்பிக்கையோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இவங்க தங்கச்சி பேரு நர்மதா. நர்மதா நர்மதா பியூலா. நாங்கள் வந்து எப்பவுமே வேளாங்கண்ணி வந்துட்டோம்னா சர்ச்சில் மாஸ் பார்ப்போம். மாஸ் பார்த்துட்டு காணிக்க கொடுப்போம். காணிக்க ஆமாம், பொறுத்தனை காலையிலே செலுத்திருப்போம். இன்னைக்கு வந்து லேட் ஆயிடுச்சுன்றதால காலையில் செலுத்து, நாளைக்கு தான் பொறுத்தனை செலுத்துவோம். ஸோ இப்போ புடவை காணிக்க கொடுக்க போகிறோம். அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு என்னன்றதை நாங்கள் காட்டுறோம். ஓகேங்களா? புடவை காணிக்க செலுத்திட்டோம். புடவை காணிக்க செலுத்திட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா
மாதமா புடவை கட்டுவாங்கல்ல, அந்த புடவையில ஒரு பிட்டு சின்ன பிட்டு மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லா பர்ஸ் எல்லாத்துலயும் வச்சுக்கலாம். இன்னொரு தடவை கட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது எப்பவுமே நம்ம வாங்குவோம். வந்தாலே புடவை காணிக்கு கொடுத்துட்டு இது வாங்கணும். இப்போ அடுத்து வேற எங்கேயும் போறோம், எங்க போறோம்னு தெரியல, போற வழியில காட்டுறேன். ஓகேவா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிலுவப்பாதை தெரியும்ல, சிலுவப்பாதை. அதாவது இது என்ன இடம்னா, எல்லாரும் முட்டி போட்டு இங்கேருந்து வேண்டிட்டு போவாங்க. இங்கே என்ன விஷயம்னா, ஒருத்தர் வந்து நடக்க முடியாது, அவர் வந்து பால் வித்துட்டு இருந்தார், இல்லை மோர் வித்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து மாதா காய்ச்சி அடித்து அவங்க நடக்க வச்சாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக எல்லாருமே முட்டி போட்டு வேண்டிட்டு போவாங்க. நிறைய நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் வருஷம் இங்கே முட்டி போடுவேன். இப்போ தம்பி நம்ம கூட முட்டி போடுறாரு. ஸோ இப்போ இங்கேருந்து முட்டி போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மீதியை வந்து நம்ம தங்கச்சி நர்மதா அவங்களுக்கு விஷுவலாக காட்டுவாங்க.